நம்ம தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். இதுல பாசி பயிரை தறி எடுத்துக்கணும். ஏலக்காய் வந்து ஒரு 2 ஏலக்காய் போட்டா போதுமானது. ஏன்னா இது வந்து அவ்வளவு சீக்கிரம் ஏலக்காய் வந்து இதாகாது, அப்படியே முழுமையா கிடந்துரும். அதனால லேசா பிச்சு போட்டோம்னா சீக்கிரம் அதோட மசிச்சிடலாம். இந்த அரையும் குறையுமா எடுத்து எடுத்ததை நெய்யில வந்து சூடானதுக்கு அப்புறம் எதை போட்டாலும் வெடிக்கும். அதனால கொஞ்சம் தள்ளி இருந்தே தான் செய்யணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு இதை வந்து ஒரு கரண்டியா சாப்பிடணும். இதை சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்கும். இதை சாப்பிட்டா துர்நாற்றம் மட்டும் இல்ல, தாதுக்கள் அதிகமா உற்பத்தி ஆகும், உடல்ல உள்ள அதிக வலு இருக்கும். உங்க உடம்புல எவ்வளவு சத்து குறைபாடு இருந்தாலும் அந்த சத்து குறைபாடுகளை வந்து இது சரி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாம வேர்வையை முழுவதும் சுத்தம் செய்யும். வேர்வை முழுவதும் சுத்தமாக நல்ல நறுமணம் வீச ஆரம்பிச்சிடும். நம்ம இதுல வந்து ஏலக்காய் சேர்த்திருக்கோம், 2 ஏலக்காய் சேர்த்திருக்கோம், ஒரு 50 கிராம் பாசி பருப்பு சேர்த்திருக்கோம், ஒரு 50 கிராம் அளவு ஆவாரம் பூ சிறிய இலையை சேர்த்திருக்கோம். இதுல நெய் வந்து ஒரு 50 கிராம் சேர்த்திருக்கோம். இது எல்லாத்தையும் அப்படியே வறுத்து எடுத்திருக்கோம். இந்த வறுத்து எடுத்ததை வந்து நீங்க அள்ளி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ருசியா இருக்கும். சாப்பிட வந்து அது மீண்டும் மீண்டும் சாப்பிட சொல்லும். நிறைய குழந்தைகளுக்கு இதை கொடுத்தோம்னா நல்ல புஷ்டியா வளர ஆரம்பிக்கும். அந்த குழந்தைகளுக்கு துர்நாற்றமே வீசாது. சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா எந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா நாசம் அடிக்கும். மேல அந்த வேர்வையே ஒரு மாதிரி கொச்சை அடிக்கும். அந்த கொச்சை எதுவுமே இருக்காது. அதே மாதிரி பெண்களுக்கு மேல அந்த வேர்வை வந்து ஒரு மாதிரியா கொச்சை அடிக்கும்.
அந்த கொச்சை வேர்வை கொச்சை போயிடும். ஆண்கள் மேல இருக்கிற அந்த வேர்வை கொச்சை போயிடும். அதிக அளவு வேலை செஞ்சாலும் அந்த துர்நாற்றம் வீசும். அந்த மலச்சிக்கல் இருந்தவங்களுக்கு கண்டிப்பா துர்நாற்றம் வீசும். மலச்சிக்கல் இல்லாம ஆக்கிடணும். உடலுக்கு வந்து நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடிய இதை சாப்பிட்டோம்னா உடல் வந்து நல்ல நிலையில இருக்கும். நல்ல துர்நாற்றம் இல்லைன்னா நல்ல எண்ணங்கள் இருக்கும். நல்லா பார்வை தெளிவா இருக்கும். நம்ம பக்கத்துல யாருமே போய் நிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களா ஒதுங்கி ஒதுங்கி நிற்பாங்க. ஏன்னா அவங்க மேல அந்த நாற்றம் இருக்கிறதால தனியா ஒதுங்கி போவாங்க. இது அப்படி கிடையாது. இதை சாப்பிட சாப்பிட நம்மளோட வெளியில இருக்கும் கிட்ட வந்து நிற்பாங்க. ஏன்னா நம்ம மேல வந்து நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிடும். இந்த நாட்டு மாட்டு நெய் போய் சேரும்போது உள்ள இருக்க அழுக்குகள் நாசத்தை எல்லாத்தையும் வெளியேற்றும். அதோட ஆவாரம்பூ சேர்த்திருக்கோம், பாசிப்பயிர் சேர்த்திருக்கோம், ஏலக்காய் சேர்த்திருக்கோம். இதை கூட்டு கலவையா வறுத்து எடுத்திருக்கோம். நெய்யில வந்து பொன் வறுவலா வறுத்தெடுத்தது. இந்த பொன் வறுவலா வறுத்தெடுத்ததை நம்ம இப்போ சாப்பிட சாப்பிட உடலுக்கு பலத்தை கூட்டும், சத்துக்களை கூட்டும், வேர்வையை சுத்தம் செய்யும், துர்நாற்றத்தை வெளியேற்றும், நல்ல நிலையில இருக்கும். நல்ல வந்து எண்ணங்களை கொண்டு வரும். நல்ல எண்ணங்களை கொண்டு வரணும்னா நாட்டு மாட்டு நெய் சாப்பிட்டாதான் நல்ல எண்ணங்கள் வரும். உங்களுக்கு உடல்ல அழுக்கு இருக்க 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 அந்த வார்த்தைகள் பொய்கள் நிறைய வரும். நிறைய வந்து ஏமாத்தெல்லாம் இருக்கும். நீங்க உடல்ல நல்ல மனம் வீசும்போது சிலர் பார்த்தீங்கன்னா சாமுத்திரிகா லட்சணத்துல நல்ல மனம் வீசுறவங்க அரசியாக வாழ்வாள், அரசனாக வாழ்வான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மேல வந்து மாம்பழம் வாசம் இருக்கும். சில பேர் உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா வாசம் வரும். இந்த மாதிரி வாசம் ஒவ்வொருத்தர் உடம்புல வருதுன்னா அவங்க அரசனுக்கு சமம், அரசிக்கு சமமா வாழ்ந்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி மனம் வரும். அந்த மாதிரி உடல்ல நல்ல மனம் வீசுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.